குட்டி கதைகள். கதையின் தலைப்போ நிதானம். ஒரு ரயில் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ரயில் ஜன்னலின் வழியாக காற்று குபு குபு என்று வீசிக் கொண்டிருந்தது. பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் காற்றின் சிலுசிலுப்பை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெட்டியின் ஜன்னல் ஓரமாக இருந்த ஒருவர் சந்தோஷத்தில் ஜன்னலுக்கு வெளியே தன் கையை நீட்டி அசைத்து மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் கையில் இருந்த விலையுறந்த கடிகாரம் சற்றென்று கலண்டு கீழே விழுந்துவிட்டது. பதறிப்போன அந்த மனிதர் தன் கடிகாரம் கீழே விழுந்து விட்டதாக கூச்சல் போட்டு கத்தினார். இதையடுத்து அந்த பெட்டியில் இருந்த சப பயணிகள் அனைவரும் பதற்றத்தோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். சிலர் ஜன்னலின் வழியே கடிகாரம் தெரிகிறதா என்று பார்த்தார்கள். சிலர் எமர்ஜென்சி செயினை பிடித்து இழுத்து ட்ரெயினை நிறுத்தலாம் என்று யோசனை தெரிவித்தார்கள். அவ்வாறு அந்த பெட்டி முழுவதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த பொழுது கை கடிகாரத்தை தவற விட்டவருக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜன்னலின் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார். இதனை பார்த்தவர்கள் அவர் மீது கடுப்பில் இருந்தனர்கள். அதற்குள் அடுத்த ரயில் நிலையம் வந்துவிட்டது. இந்த பெட்டிக்கு அருகே நிறைய அதிகாரிகள் காத்திருந்தனர்கள். இதை பார்த்த மற்றவர்கள் பரபரப்புடன் அந்த அதிகாரிகளிடம் கை கடிகாரம் தொலைந்து போனதையும் வருத்தத்துடன் கூறினார்கள். அதாவது உதவி செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தனர்கள். இந்த நேரத்தில் அந்த எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தவரோ அந்த அதிகாரியிடம் இங்கிருந்து 20 தந்தி கம்பங்களுக்கு பின்னால் அவரது விலை உயர்ந்த கடிகாரம் விழுந்து விட்டது, அதனை கண்டுபிடித்து அவரிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த எதிர் இருக்கையில் இருந்தவரோ ராஜாஜி. எவ்வித பரபரப்பான சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் சமயோசிதமாக சிந்தித்து செயல்படுபவர்களே பெரியவர்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.